மோட்டார் சைக்கிளும் மோதி கோர விபத்து. வெளிநாடுகளில் பணியாற்றும் இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். சிறப்பு QR குறியீட்டுடன் டிஜிட்டல் மரணச் சான்றிதழ்கள். பொதுமக்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல். தாமதமாக வந்த பொதியில் மர்மம். இனவழிப்புக்கு நீதி கோரி போராட்டத்தில் குதித்த புலம்பெயர் தமிழர்கள். கொழும்பில் பிறந்த நாள் விழாவில் பரபரப்பை ஏற்படுத்திய துப்பாக்கிச் சூடு. பாதாள உலகக்குழு குற்றவாளிகளை அதிரடியாக கைது செய்த போலீஸ் அதிகாரி. பேருந்தும் மோட்டார் சைக்கிளும் மோதி கோர விபத்து. 18 பேர் வைத்தியசாலையில் அனுமதி. மாத்தறை திஸ்ஸ பிரதான வீதியில் வீரவில பகுதியில் பேருந்தும் மோட்டார் சைக்கிளும் மோதிக்கொண்டதில் 18 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தில் காயமடைந்தவர்களில் 11 ஆண்களும் 7 பெண்களும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். திஸ்ஸ மகாராமவிலிருந்து மாத்தறை நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து வீரவில பிரதேச செயலகம் அருகே மோட்டார் சைக்கிள் மீது மோதி பின்னர் வீதியிலிருந்து விலகிச் சென்று அருகில் இருந்த மரம் ஒன்றில் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் தெபரவெவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் படுகாயமடைந்த 4 பேர் மேலதிக சிகிச்சைக்காக ஹம்பாந்தோட்டை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் குறித்து வீரவில போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வெளிநாடுகளில் பணியாற்றும் இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். ஜனாதிபதி அனுரவின் அதிரடி அறிவு. வெளிநாட்டில் பணிபுரிந்து சேவைக்காலம் நிறைவடைந்து மீண்டும் நாட்டுக்கு திரும்பும் தொழிலாளர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு காணிகள் வழங்க சமகால அனுர அரசாங்கம் திட்டமிடப்பட்டுள்ளது. இதேவேளை திட்டமிட்ட சேவைகளுடன் கூடிய பயன்படுத்தப்படாத காணிகளை வழங்கும் விசேட வேலை திட்டம் ஒன்றை தயாரிக்குமாறு சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார். இதன்போது அரசாங்கத்தால் வழங்கப்படும் காணிகள் தொடர்பில் வலுவான ஒப்பந்தங்களை செய்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அது குறித்து ஆராய்வதற்காக நிதியமைச்சு ஊடாக விசேட குழு ஒன்றை நியமிப்பதற்கும் ஜனாதிபதி தீர்மானித்தார். அத்துடன் மலையக மக்களுக்கு 10,000 வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டத்தை உரிய காலத்திற்குள் நிறைவு செய்யுமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார். வெளிநாட்டு உதவி மற்றும் கடன் திட்டங்களில் காணப்படும் பிரச்சினைகள் காரணமாக சில ஒதுக்கீடுகள் திருப்பிச் செல்வதை தவிர்ப்பதற்காக வினைத்திறனான பொறிமுறையொன்றை தயாரிக்குமாறும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். சிறப்பு QR குறியீட்டுடன் டிஜிட்டல் மரணச் சான்றிதழ்கள். இலங்கையில் புதிய திட்டம். டிஜிட்டல் மரண சான்றிதழ்கள் வழங்கும் பணி தொடங்கியுள்ளதாக பதிவாளர் நாயகம் திணைக்களம் அறிவித்துள்ளது. மின்னணு மக்கள் தொகை பதிவேட்டு திட்டத்தின் கீழ் இந்த செயல்பாடுகள் தற்போது களுத்துறை மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி முன்னர் கையால் எழுதப்பட்ட சான்றிதழ்களுக்கு பதிலாக தற்போது கணினி அடிப்படையிலான தரவுத்தளம் மூலம் மரண சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றன. டிஜிட்டல் முறை மூலம் மரண சான்றிதழ்களை வழங்குவது அதிகாரிகளுக்கு புதுப்பிக்கப்பட்ட தனிப்பட்ட தரவு அமைப்பை பராமரிக்கவும் நிறுவனங்களுக்கு இடையே திறமையான தரவு பரிமாற்றத்தை எளிதாக்கவும் பாதுகாப்பான தரவு சேமிப்பின் மூலம் தகவல் பாதுகாப்பை உறுதி செய்யவும் உதவுகிறது. புதிய முறையின் கீழ் வழங்கப்படும் ஒவ்வொரு மரண சான்றிதழிலும் ஒரு சிறப்பு QR குறியீடு இடம்பெற்றுள்ளது. இதன் மூலம் டிஜிட்டல் தளம் வழியாக யார் வேண்டுமானாலும் அதன் நம்பகத்தன்மையை விரைவாக சரிபார்க்க முடியும். இந்த சான்றிதழ்கள் பாதுகாப்பு அம்சங்கள் உட்பொதிக்கப்பட்ட சிறப்பு தாளில் அச்சிடப்படுகின்றன. பொதுமக்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல். எல்னினோ தாக்கம் இந்த சமுத்திரத்தை அண்மித்துள்ள நிலையில் பொதுமக்கள் சரியான நீர் முகாமைத்துவத்தை பின்பற்றி அதிக வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய நீர் தட்டுப்பாட்டை சமாளிக்கும் செயற்பாடுகளில் ஈடுபட முன்வர வேண்டும் என பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். பெண்கள் வாழ்வுரிமை சங்கத்தின் ஏற்பாட்டில் எல்னினோ காலநிலை மாற்றம் தொடர்பான விசேட விழிப்புணர்வு செயலமர்வு யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. இச்செயலமர்வில் முதன்மை வளவாளராக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் கலைப்பீடாதிபதியுமான நாகமுத்து பிரதீபராஜா கலந்து கொண்டு உரையாற்றிய போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த செயலமர்வில் முக்கிய அம்சங்கள் ஒன்றான வெப்ப தாக்கத்தின் காலப்பகுதி தொடர்பாக பேராசிரியர் மேலும் கூறுகையில் இந்து சமுத்திர பிராந்தியத்தை எல்னினோ நெருங்கி வருவதால் பொதுமக்கள் நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மத்திய பசிபிக் பிராந்திய கடற்பகுதிகளில் இருந்து இந்து சமுத்திர கடல் பிராந்தியத்துக்கு ஊடுருவியுள்ள எல்னினோ ஜூலை மாதம் தொடக்கம் அக்டோபர் மாதம் வரை அதிக வெப்ப தாக்கத்தை ஏற்படுத்தும். இதேவேளை வேகமாக பரவும் கடல் வெப்பம் நிலத்தினூடாக வெப்பம் கடத்தப்படுவதை விட 16 மடங்கு வேகமாக நீரினூடாக வெப்பம் கடத்தப்படுகிறது. இதனால் இந்து சமுத்திர கடற்பரப்பில் ஏற்படும் வெப்ப ஏற்றம் ஏனைய பகுதிகளுக்கும் மிக வேகமாக பரவி வருகிறது. அத்துடன் இந்த கடல் வெப்ப ஏற்றம் இலங்கை மற்றும்
மாலைத்தீவுகளில் அதிக தாக்கத்தை செலுத்த வாய்ப்புள்ளது. இலங்கையை பொறுத்தவரை குறிப்பாக வடமாகாணத்தின் முல்லைத்தீவு, மன்னார் மற்றும் கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களில் கடுமையான நீர் தட்டுப்பாட்டை இது உருவாக்கும். மேலும் வறட்சியும் மழை வீழ்ச்சியும் ஜூலை முதல் செப்டம்பர் வரையிலான காலப்பகுதியில் கடுமையான வறட்சியை ஏற்படுத்தும். எல்னினோ அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் பாரிய மழை வீழ்ச்சியையும் தோற்றுவிக்கும். அக்டோபர் மாதத்துக்கு பின்னரே காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால் அதுவரை அதிக வறட்சியான காலநிலையே நிலவும். எல்னினோ இந்து சமுத்திரத்தை அண்மித்துள்ள நிலையில் பொதுமக்கள் சரியான நீர் முகாமைத்துவத்தை பின்பற்றி அதிக வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய நீர் தட்டுப்பாட்டை சமாளிக்கும் செயற்பாடுகளில் ஈடுபட முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிகழ்வில் பெண்கள் வாழ்வுரிமை சங்கத்தின் இணைப்பாளர் வாசுகி, அமைப்பின் முக்கியஸ்தர்கள், வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கிராமங்களின் பிரதிநிதிகள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். வெளிநாட்டில் இருந்து வந்த பயணி கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு தாமதமாக வந்த போதில் மர்மம். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வெளிநாட்டவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த வெளிநாட்டவர் சுமார் 110 மில்லியன் ரூபாய் பெறுமதியான கொகைன் போதைப் பொருளுடன் இலங்கை சுங்க திணைக்களத்தின் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் விவசாய பொறியியலாளரான 79 வயதுடைய ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது. கடந்த 22ஆம் திகதி சியரா லியோனில் இருந்து அடிஸ் அபாபா மற்றும் தோஹா ஊடாக கட்டார் ஏர்வேஸ் விமான சேவைக்கு சொந்தமான QR 654 விமானம் மூலம் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார். சந்தேக நபர் கொண்டு வந்த பயணப்பையை சுங்க அதிகாரிகள் பரிசோதனைக்கு உட்படுத்திய போதிலும் சந்தேகத்துக்கிடமான எந்த பொருட்களையும் கண்டுபிடிக்க முடியவில்லை என போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. எனினும் அவரது மற்றைய பயணப்பை குறித்த விமானத்தில் வராத காரணத்தினால் உரிய வருகை நடவடிக்கைகளை நிறைவு செய்த பின்னர் விமான நிலையத்திலிருந்து வெளியேற அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. தாமதமாக வந்த பயணப்பை பின்னர் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டது. அத்துடன் அதை பெற்றுக் கொள்வதற்காக சந்தேக நபர் நேற்றைய தினம் மாலை 6:30 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் வருகை பகுதிக்கு வந்துள்ளார். குறிப்பிட்ட பயணப்பையை விடுவிப்பதற்கு முன்னர் இலங்கை சுங்கத்தின் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகளினால் அது எக்ஸ்ரே பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. இதன்போது சந்தேகத்துக்கிடமான பொருட்கள் அவதானிக்கப்பட்டதை அடுத்து அது முழுமையான பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. பயணப்பையினுள் மிகவும் நுட்பமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 4 கொகைன் பொதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதன் மொத்த எடை 2.198 கிலோகிராம் எனவும் இதன் பெறுமதி 109.9 மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக ஆரம்ப விசாரணைகளை இலங்கை சுங்கம் தொடங்கியுள்ளது. சந்தேக நபரும் கைப்பற்றப்பட்ட கொகைன் தொகையும் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இனவழிப்புக்கு நீதி கோரி போராட்டத்தில் குதித்த புலம்பெயர் தமிழர்கள். தமிழின அழிப்புக்கு நீதி கோரி பிரித்தானியாவில் 20 இடங்களில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டமானது லண்டனில் உள்ள இலங்கை தூதரகம் மற்றும் ஸ்கொட்லாந்து ஆகிய இடங்களில் புலம்பெயர் அமைப்புகளின் ஏற்பாட்டில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது 1983ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஜூலை படுகொலை மற்றும் தமிழின அழிப்புக்கு நீதி கோரி கோஷங்கள் எழுப்பப்பட்டுள்ளதுடன் பதாகைகளையும் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அத்துடன் 1983ஆம் ஆண்டு ஜூலை 23ஆம் திகதி தொடங்கி இலங்கையில் தமிழர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இனவெறி வன்முறைகளில் உயிரிழந்தோர், காணாமல் ஆக்கப்பட்டோர் மற்றும் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. அவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தில் புலம்பெயர் தமிழின செயற்பாட்டாளர்கள் பலரும் கலந்து கொண்டுள்ளனர். கொழும்பில் பிறந்த நாள் விழாவில் பரபரப்பை ஏற்படுத்திய துப்பாக்கிச் சூடு. இந்தியாவில் சிக்கிய இருவர். வத்தளையில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்பிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் இருவரை ராமேஸ்வரம் கடலோர காவல் குழும போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் வத்தளையை சேர்ந்தவர்கள் என்றும் 30 மற்றும் 31 வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் கூறப்படுகின்றது. கடந்த வியாழக்கிழமை வத்தளையில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் இவர்களுக்கு தொடர்பு இருப்பதாக போலீஸ் சந்தேகிப்பதாக இந்திய ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இவர்கள் இருவரும் நேற்று முன்தினம் இரவு மன்னார் பேசாலை கடற்கரையில் இருந்து ரூபாய் 3 லட்சம் பணம் கொடுத்து படகில் புறப்பட்டு நேற்று அதிகாலை சுமார் 4 மணியளவில் தனுஷ்கோடி கம்பிப்பாடு கடற்கரையை வந்தடைந்ததாக தெரிவித்துள்ளனர். கடவுச்சீட்டு இன்றி சட்டவிரோதமாக ஊடுருவியதற்காக இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து புழல் சிறையில் அடைக்க மரைன் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மேலும் இருவர் மீதும் இலங்கையில் போதைப்பொருள் தொடர்பான 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இதன் காரணமாக இருவரையும் மீண்டும் இலங்கைக்கு திருப்பி அனுப்புவது
அனுப்புவது குறித்து கியூ பிரிவு போலீசார் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசிக்கப்பட்டு வருகின்றது. இதேவேளை வத்தளை கதிரான பள்ளியவத்தை பகுதியில் நேற்றிரவு பிறந்தநாள் வரவேற்பு மண்டபம் ஒன்றில் நடைபெற்ற விருந்தொன்றிற்குள் புகுந்த துப்பாக்கிதாரி ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 39 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்திருந்தார். இந்த சம்பவத்துக்கு உதவி புரிந்த குற்றச்சாட்டின் பேரில் 2 பெண்கள் உட்பட 4 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போதைப்பொருள் கடத்தல்காரராக கருதப்படும் மட்டக்குழியை சேர்ந்த குடு ரோஷான் என்பவரை இலக்கு வைத்தே இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்ட போதிலும் இலக்கு தவறியதால் அவருக்கு அருகில் இருந்தவர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகியுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். மேலும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்காக 5 போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பாதாள உலகக்குழு குற்றவாளிகளை அதிரடியாக கைது செய்த போலீஸ் அதிகாரி மனைவி தொடர்பில் வழக்கு தாக்கல். நாட்டை உலுக்கிய பிரபல பாதாள உலகக்குழு தலைவர்கள் பலரை கைது செய்த உயர் போலீஸ் அதிகாரியொருவர் தனது மனைவியினால் வீட்டு வன்முறைக்கு உட்படுத்தப்படுவதாக நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சர்ச்சைக்குரிய சந்தேக நபர்களை கைது செய்யும் நடவடிக்கைகளுக்கு அண்மையில் தலைமை தாங்கிய சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவரே இவ்வாறு நீதிமன்றின் உதவியை நாடியுள்ளார். குறித்த உயர் போலீஸ் அதிகாரி தனது மனைவிக்கு எதிராக தொடர்ந்த வீட்டு வன்முறை வழக்கு தொடர்பாக அவரது மனைவி நீதிமன்றத்தில் எழுத்துப்பூர்வ உரைகளை சமர்ப்பித்துள்ளார். தனது மனைவியிடமிருந்து தனக்கும் தனது குழந்தைகளுக்கும் ஏற்படும் அச்சுறுத்தல்கள் மற்றும் வன்முறை செயல்கள் காரணமாக பாதுகாப்பு உத்தரவை வழங்குமாறு குறித்த போலீஸ் அதிகாரி நீதிமன்றத்தை கேட்டுக் கொண்டுள்ளார். தான் பணிபுரியும் இடத்துக்கு வந்து இடையூறு விளைவிப்பது, தேவையற்ற தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு தொந்தரவு செய்வது மற்றும் பல்வேறு அச்சுறுத்தல்களை விடுப்பது போன்ற காரணங்களால் தான் கடுமையான உளவியல் மற்றும் சுகாதார ரீதியிலான பாதிப்புகளுக்கு உள்ளாகியுள்ளதாக தனது முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் குறித்த போலீஸ் அதிகாரியின் மனைவி கணவரால் சுமத்தப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளையும் நிராகரித்துள்ளார். இது தொடர்பில் தனது சட்டத்தரணியூடாக எழுத்துப்பூர்வ விளக்கத்தை நீதிமன்றில் தாக்கல் செய்துள்ளார். இது ஒரு வீட்டு வன்முறை அல்ல என்றும் கணவரின் அதிகப்படியான பணிச்சுமை மற்றும் குழந்தைகளுக்காக நேரத்தை ஒதுக்காமை போன்ற காரணங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு சாதாரண குடும்ப தகராறு மட்டுமே என்று மனைவியின் சட்டத்தரணி நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். போலீஸ் அதிகாரி குறிப்பிடுவது போன்ற வன்முறை சம்பவங்கள் நடந்துள்ளன என்பதை உறுதிப்படுத்த எந்தவொரு மருத்துவ அறிக்கையோ அல்லது சுயாதீன சாட்சியங்களோ சமர்ப்பிக்கப்படவில்லை என்றும் மனைவியின் தரப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. இதற்கமைய தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ள தற்காலிக பாதுகாப்பு உத்தரவை ரத்து செய்யுமாறு அவர் நீதிமன்றத்திடம் மேலும் கோரிக்கை விடுத்துள்ளதாக சிங்கள இணைய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. குறித்த உயர் போலீஸ் அதிகாரியின் தரப்பிலிருந்து இந்த விவகாரம் தொடர்பில் இதுவரையில் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் எதுவும் வெளியிடப்படவில்லை என்றும் கூறப்படுகின்றது. இந்தியாவில் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம். கல்வி அமைச்சரின் பதவி விலகல் குறித்து இன்று வெளியாகவுள்ள முடிவு. இந்திய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்ற கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினரின் கோரிக்கை குறித்து மத்திய அரசு இன்று முடிவெடுக்க உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நீட் பரீட்சை வினாத்தாள் கசிந்த விவகாரம் குறித்து மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என கோரி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் ஜூன் 20ஆம் திகதியில் டெல்லியின் ஜந்தர் மந்தர் பகுதியில் போராட்டம் நடத்த தொடங்கினர். ஒரு மாதத்துக்கு மேலாக நடக்கும் இப்போராட்டத்தில் மாணவர்கள், இளைஞர்கள், அரசியல் தலைவர்கள் உட்பட பல்வேறு தரப்பினர் பங்கேற்று வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிடக் கோரி தொடர்ந்து வலியுறுத்திய நிலையில் மாணவர்கள் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளானர். மத்திய அரசின் இந்த நடவடிக்கைக்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனிடையே போராட்டம் நடத்தி வரும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினருடன் மத்திய அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். 2வது முறையாக வெள்ளிக்கிழமை நடந்த பேச்சுவார்த்தையின் போது கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகல் குறித்து கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் தொடர்ந்து வலியுறுத்தினர். இதனையடுத்து அவர்களின் கோரிக்கை மீது முடிவெடுக்க மத்திய அமைச்சர்கள் அவகாசம் கோரியதுடன் தர்மேந்திர பிரதானின் பதவி விலகல் குறித்து இன்று நண்பகலுக்குள் முடிவெடுப்பதாகவும் மத்திய அமைச்சர்கள் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற அனுமதியுடன் சுமார் 99 கிலோ ஹெரோயின் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் அளிப்பு. மாரவில நீதிவான் நீதிமன்றத்தில் வழக்கு நடவடிக்கைகள் நிறைவடைந்து அளிக்க உத்தரவிடப்பட்டிருந்த 99 கிலோகிராம் 478 கிராம் ஹெரோயின் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் இன்று காலை பாதுகாப்புடன் அளிப்பதற்காக எடுத்துச் செல்லப்பட்டன. இந்த போதைப் பொருட்கள் புத்தளம் மாவட்டத்தின் வனாதவில்லூர் லேக்டோவத்தை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு தகன உலையில் தீயிட்டு அளிக்கப்படவுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நடவடிக்கை நீதிமன்றத்தின் அனுமதியுடனும் சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு மற்றும் சட்ட அமலாக்க அதிகாரிகளின் கண்காணிப்பிலும் முன்னெடுக்கப்படுகிறது. இது போன்ற மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள TVN லங்கா சேனலினை சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட் உடனே உங்கள்கிட்ட வந்து சேரக்கூடியதாக இருக்கும்.